ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்ன வீடியோண்டு அது என்ன பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா. அது என்ன மாதிரி போடுறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடைக்கு வந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சில்லி பரோட்டாவுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி 4 8ஆக கட் பண்ணிடணும். சரிங்களா? கட் பண்ணி குறுக்க 2 வெட்டு, அப்புறம் அதை குறுக்க வெட்டி அதை தனித்தனியாக பிரித்து, கொஞ்சம் பெரிய வெங்காயம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் சில்லி பரோட்டாவுக்கு நம்ம நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி எல்லாத்தையும் பிச்சு உடச்சி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி அந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தையும் இந்த பிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? உள்ளே இருக்க லேயர் எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் குடமிளகா நம்ம சில்லி பரோட்டா கண்டிப்பாக குடமிளகா போட்டால் அது தனி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த சில்லி பரோட்டாவோட குடமிளகா வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். அதையும் பொடுசாக வெட்டக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் தடிமனாக தான் வெட்டணும். இந்த மாதிரி ஒரு சைஸாக வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ரெண்டையும் வெட்டியாச்சு. இப்போ நான் கடையில் அந்த அஜினோமோட்டோ, மசால் பொடி இது எதுவுமே நம்ம போட மாட்டோம். அதனால் ஜஸ்ட்டு நம்ம மட்டன் மசாலா, அது போக கொஞ்சம் மிளகா பொடி, இவ்வளோதான் மசால், வேறு எதுவுமே கிடையாது. அது போக சாஸ் வாங்கி வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் வாங்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து போட்டு நம்ம செய்யணும். அதுபோக கிரேவி, குழம்பு கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு நம்ம பரோட்டா பரோட்டா வெந்திருந்தாலும் சரி, இல்லை அரைவேக்கடாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதை நம்ம பொரிக்க தான் போடுறோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு முறுன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சில்லி பரோட்டா போட ஆரம்பிக்கணும். ஏன்னா சில்லி பரோட்டா மேலே கொஞ்சம் இந்த கிரேவியெல்லாம் செஞ்சு நம்ம மேலே போடும்போது அதுக்கு மாதிரி இலக்கமாக இருக்கும். ஆனால் உள்ளே பரோட்டா முறுன்னு சூப்பர் சாஃப்டாக இருக்கும், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கட்டமாக வெட்டிக்கலாம், பீஸாக வெட்டி பரோட்டா நம்ம பொரிச்சிக்கலாம். ஓகே, வெட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சிக்கலாம். சரிங்களா? பரோட்டாவை ஓகே, நம்ம கொஞ்சமாக போட்டு எல்லா பரோட்டாயும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பொரிச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா முறுன்னு பரோட்டாவை பொரித்து நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சில்லி பரோட்டா செய்கிறது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்குது. பரோட்டா, சாஸு, வெங்காயம், குடமிளகா, எண்ணெய், மசால் பொடி, குழம்பு, இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சில்லி பரோட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணி கடாயை நம்ம வச்சு ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச வெங்காயம் பெருசாக இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு லேசாக கிண்டிக்கிடுவோம் ஆயிலில். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச குடமிளகாயை போடணும். சரிங்களா? ஓகே, குடமிளகாயும் போட்டாச்சு. இப்போ குடமிளகா போட்டோன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். அந்த வாசம் இப்போ ஆலையை தூக்குது, அந்த மாதிரி இருக்குது வாசம், குடமிளகா வாசம். ஓகே, இதுக்கப்புறம் அதுக்கு என்ன உப்பு தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? உப்பு போட்டாச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே நான் குழம்பு ஊற்றுறதுனால நான் ஏற்கனவே சேர்த்துருப்பேன் அதில். அதனால் இதில் நான் தனியாக போடலை.
ஓகே, நம்ம எடுத்து வச்ச மிளகா பொடி, அடுத்து அந்த மசாலா கரம் மசாலா மாதிரி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அதை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கிண்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் சாஸும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து சில்லி சாஸு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றுனோம்னா கொஞ்சம் சிவப்பு கலரில் மாறும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கலர் வேணும் அப்படின்னா கலர் சேர்த்துக்கலாம், கலர் வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் எல்லாமே போட்டால் அதுவும் நம்மளுக்கு ஹெல்த்தியானது. நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து லேசாக ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கலராக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் லேசாக வற்றினதுக்கப்புறம் நம்ம கிரேவி எடுத்து வச்சோம் இல்லையா, குழம்பு, அதை வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் கெட்டி கிரேவியை நம்ம ரெடி பண்ணிக்கிறணும். ஓகே, இந்த குழம்பு கிரேவி வந்து நல்லா கொதித்து லேசாக கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் அந்த புரோட்டாவெல்லாம் கொட்டி நல்லா ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க சில்லி பரோட்டா. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு அதுக்கான ஐட்டம் இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். சரிங்களா, அவ்வளோதான். ஓகே, நல்லா கொதித்து கொஞ்சம் வத்திருச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்த முருகலா இருக்க புரோட்டாவை எடுத்து போட்டு ஃபுல்லாக பரட்டி ஒன்றா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கடாயில் தூக்கி போட்டு கிண்டிடுவோம் நல்லா. ஓகே, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, சில்லி பரோட்டா உண்மையிலே வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த வாசமும் நம்மளுக்கு தனியாக தெரியுது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஓகே, ரெடி பண்ண சில்லி பரோட்டா வந்து நம்ம அப்படியே தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இலையை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா, பார்த்தீங்க அந்த சில்லி பரோட்டா, அதாவது இந்த பொரிச்ச பரோட்டா, அதோட வெங்காயம், குடமிளகா எல்லாமே தனித்தனியாக தெரியுதா? சூப்பராக இருக்குங்க. வாசமே பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இலையை போட்டு வேகமாக டக்குன்னு சாப்பிட்ணும், ஏன்னா வயிறை அப்படியே பசியை கிள்ளுது நம்ம போட்டிருக்க சில்லி பரோட்டா. நம்ம சில்லி பரோட்டா கூட வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வெங்காயம் வச்சுக்கலாம். அது போக நம்ம சாஸும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சாஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வெங்காயம் சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பரோட்டா வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதை போட்டாச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது சில்லி பரோட்டா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.